அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அரப், அல்லாஹுதான் வானம் பூமிகளை ஒளிமயமாக்கக்கூடியவன் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், சூரியனை ஒளி கொடுக்கக்கூடியதாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம், சந்திரனையும் இறங்கக்கூடியதாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ் அவன்தான் ஒளி கொடுக்கக்கூடியவன் என்பதை சொல்லிவிட்டு அந்த ஒளியை அவன் இந்த பூமிக்கு சூரியனின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இப்படி அல்லாஹுடைய பண்புகள் வெளியேறும் முகமாக அல்லாஹ் படைப்புகளை ஆக்கியிருக்கிறான். இப்படி அல்லாஹுடைய பண்புகளில் மனிதனுடைய வளமைக்கு அப்பாற்பட்ட, மனிதர் அறிந்திருக்காத அல்லது மனிதனுடைய புழக்கத்தில் இல்லாத சில சக்திகளை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்கள் இருந்து வெளிப்படுத்துவார். அதற்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் இருந்து வெளிப்பட்டால் அதற்கு மூஜிசா என்கிறோம், நாதாக்கள் மூலமாக வெளிப்பட்டால் கராமத்து என்கிறோம். இப்படி அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள்ல விசேஷமான சில படைப்புகளை வைத்திருக்கிறார். எல்லா படைப்பும் சமமானது அல்ல. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் சூரத்து ஜின்ல போய் பாருங்க, வஅல்லவ் இஸ்தகாமு அலா தரீகா, தரீகால அவங்க நேராக இருப்பார்களேயானால் லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அவங்களுக்கு மதுரமான நீரை போட்டு செய்வோம். தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்வாங்க, மாஉன் ததஜத்தது பிஹல் ஹயா, அது கிடைச்சா அவங்க மௌத்தானாலும் அவங்க உயிரோடு இருப்பது போன்று அவங்களோட வாழ்க்கை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். பாருங்க, ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ்வுடைய 209வது வருஷம் என்று ஞாபகப்படுத்துறாங்க. அபுல் ஹசன் அலி ஷாதிலி நாயகம் மரணத்தின் 700 வருடம் ஞாபகப்படுத்தப்படுறாங்க. அவர் ஹயாத்து பேசப்படுது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நீரை புகட்டினார். அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதுல் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, இந்த அவையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய கலீஃபத்து ஷாதுலி அஹ்மத் சூஃபி ஹதரத் அவர்களே, வீட்டிருக்கக்கூடிய குலஃபாக்களே, உலமாக்களே, இஹ்வான்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகள்ல ஒவ்வொரு படைப்புகளிலிருந்தும் அவன் விரும்பிய அவனுடைய சக்திகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். படைப்புகள் அத்தனையும் அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய பண்புகள் வெளியேறக்கூடிய தலங்கள் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அரப், அல்லாஹுதான் வானம் பூமிகளை ஒளிமயமாக்கக்கூடியவன் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், சூரியனை ஒளி கொடுக்கக்கூடியதாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம், சந்திரனையும் இறங்கக்கூடியதாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ் அவன்தான் ஒளி கொடுக்கக்கூடியவன் என்பதை சொல்லிவிட்டு அந்த ஒளியை அவன் இந்த பூமிக்கு சூரியனின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான், சந்திரனின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான்.
அவன்தான் மனிதனை உயிர் வாழச் செய்கிறான் என்று சொன்ன அல்லாஹ், நீங்கள் உயிர் வாழ்வதற்கு தண்ணீரை நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், காற்றை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அல்லாஹுடைய பண்புகள் வெளியேறும் முகமாக அல்லாஹ் படைப்புகளை ஆக்கியிருக்கிறான். இப்படி அல்லாஹுடைய பண்புகளில் மனிதனுடைய வளமைக்கு அப்பாற்பட்ட, மனிதர் அறிந்திருக்காத அல்லது மனிதனுடைய புழக்கத்தில் இல்லாத சில சக்திகளை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்கள் இருந்து வெளிப்படுத்துவார். அதற்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் இருந்து வெளிப்பட்டால் அதற்கு மூஜிசா என்கிறோம், நாயாக்கள் மூலமாக வெளிப்பட்டால் கராமத்து என்கிறோம். இப்படி அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள்ல விசேஷமான சில படைப்புகளை வைத்திருக்கிறார். எல்லா படைப்பும் சமமானது அல்ல. அதனாலதான் குர்ஆன் யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று ஒரு இடத்துல அழைக்கிறது, இன்னொரு இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிறது, இன்னொரு இடத்துல அல் முஹ்ஸினூன் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்துல சாலிஹீன்கள் என்று அழைக்கிறான். இன்னொரு இடத்துல அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல சித்தீகீன்கள் என்று மக்களை பார்த்து சொல்கிறான். இன்னும் சில இடங்கள்ல முத்தகீன்கள் என்றும், இன்னும் சில இடங்கள்ல முஃப்லிஹீன்கள் என்றும் அல்லாஹ் ஒவ்வொரு அந்தஸ்துல குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறார். இது அத்தனை அந்தஸ்திலையும் மனிதர்களை பத்தி தான் பேசுறான். ஆனா எல்லோரும் ஒன்றல்ல. அது அல்லாஹ்வுல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற இடத்துல சொல்றார். இல்ல இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு வெற்றியுடைய தலம் இருக்கிறது என்று இன்னொரு இடத்துல சொல்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புல அந்தஸ்துகள் உடைய நிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த நிலையை அடைவது என்றால் எப்படி? எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு சரியான பாதையை காட்டித் தரும் தஸவ்வுஃப். அல்லாஹ்வை நெருங்குவது என்றால் என்ன? இன்றைய தினத்துல குத்துபுல் அக்பர் கௌசுல் அஸ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய, அதே போன்று விசேஷமாக இந்த இடத்துடைய மகான் சையதுனா குத்துபு ஸைலான் ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்துல, அதே போல அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்களோட சில வார்த்தைகளை கொண்டு உங்களை விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ்வை நெருங்குவது என்பது அல்லாஹ் ஒரு இடத்துல நாங்க அங்க போறது அல்ல. அல்லாஹ் இடங்களை விட்டு பரிசுத்தமானவன். ஒரு மனிதன் தன்னில அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாதவைகளை எல்லாம் ஒதுக்கி அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய நிலையிலே தன்னை வைத்துக் கொள்வதுதான் நெருக்கம். என் நாவு அல்லாஹ்வுக்கு விருப்பமானதிலே இருக்கிறது, என்னுடைய நாவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நிலையிலே இருக்கிறது. என்னுடைய உள்ளம், என்னுடைய உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதவற்றை தூரமாகிவிட்டாலே அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறுகிறான். சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தரீகா என்பது இறை நெருக்கத்தை பெறக்கூடிய வழி என்பதை 4 விஷயங்கள்ல இருக்குது என்று சொல்லுவாங்க. அதுல முதலாவது தவக்குல், அல்லாஹ்வின் மீது பரம் சாட்டுவது. அல்லாஹ்வின் மீது பரம் சாட்டுவது என்றால் என்ன? நான் அல்லாஹ்ட்ட பாடம் கொடுத்துட்டேன், அல்லாஹ் பார்த்துக் கொள்வார், பல தடவை நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்வது மட்டும் அல்ல, அது ஆரம்ப நிலை என்று சொல்லி காட்டுறாங்க. தவக்குலுடைய உச்சகட்ட நிலை என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டணும். எப்படி தெரியுமா? உன்னுடைய திட்டங்கள் தோல்வி அடைந்தாலும், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உடைந்து போனாலும், உன் பாதையே புரியாமல் தத்தளித்து நிற்கிறாய். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நடக்கிறல்ல, எவ்வளவு பாடுபட்ட, எவ்வளவு செஞ்ச, ஒண்ணுமில்லை, இனம் புரியாத ஒரு தவிக்கல்ல நீங்க நிக்கிறீங்க. அந்த நேரத்திலும் என் ரப்பு என்னை காப்பாற்றுவார், என் ரப்பு எனக்கு போதும் என்ற அந்த உறுதியான நிலை, அது தவக்குல். அது ஒரு மனிதனிடத்துல வரும்போது அவருடைய எல்லா காரண காரியங்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில தன் ரப்பின் பக்கமே சாய்ந்திருப்பான். அதுதான் நெருக்கம் என்று சொல்லி காண்பிப்பாங்க. சொல்லுவாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, ஃபஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்க அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க. திக்ர் என்றால் என்ன? சூஃபியாக்கள் தஸவ்வுஃப் சொல்லுவாங்க,
ஒருத்தரு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் திக்ர் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவருடைய சிந்தனை எங்கேயோ, உள்ளம் எங்கேயோ போயிருக்கும். அந்த திக்ர தாக்கம் செலுத்தாது. அவர் அல்லாஹ் நாவால மொழிகிறார், அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான சிந்தனையில இருந்து கொண்டிருக்கும். இது என்ன திக்ரு? ஆனால் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, திக்ர் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மறக்காத ஒரு நிலைக்கு பெயர் தான் திக்ர் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஃபத்குர் ரப்பக இதா நஸீத், நீ மறந்தால் உடனே உன்னுடைய ரப்பை ஞாபகப்படுத்திக் கொள். ஃபத்குர் ரப்பக இதா நஸீத் ஐ மா சிவாஹு, அவன் அல்லாதவைகளை மறந்துட்டா நீ அல்லாஹ்வுடைய சிந்தனையில தான் இருப்பாய். அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டோம் உன்னுடைய உள்ளத்தை பாதுகாப்பதுதான் திக்ருடைய முக்கியமான அம்சம் என்பாங்க. உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டு தூய்மைப்படுத்து. ஃபத்குர் ரப்பக, நீ உன்னுடைய ரப்பை ஞாபகப்படுத்து. இதா நஸீத ஐ மா சிவாஹு, அவன் அல்லாதவைகளை மறப்பது. அவன் அல்லாதவைகளை மறந்தால் உன்னுடைய ரப்பை ஞாபகப்படுத்திடு. அப்படி என்றால் அல்லாஹ்வை மறக்காத ஒரு நிலையில ஒண்ணு ஆக்கிக் கொள்வது அஸ்ஸிக்ரு தாயிம், எப்போதும் உண்டான திக்ரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வஹும் ஃபிஸ் ஸலாத்தி தாயிமூன் ஐ ஃபீ திக்ரிஹி தாயிமூன், அவனுடைய திக்ர்ல அவனுடைய வணக்கத்துல அவங்க நித்தியமாக இருப்பாங்க என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப திக்ரு உங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வை நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அல்லாதவைகளை கொஞ்சம் தள்ளி வைங்க, அதுதான் திக்ரு என்று சொல்லி காண்பிக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை நீ நம்பிட்டால், அவன் மீதே தவக்குல் வைத்து விட்டால், உன் நினைப்பெல்லாம் அவனாகவே மாறிவிட்டது என்று சொன்னால் உனக்கு எந்த சஞ்சலமும் வராது, திடுக்கம் இருக்காது, பயம் இருக்காது. தூங்கினால் நிம்மதியான தூக்கம் போகும். அந்த தூக்கத்துல நல்ல முபஷ்ஷிராத்களான நன்மாராயமான கனவுகளை அவர் உள்ளத்திலே காண்பார். அதனால்தான் அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, திக்ரு என்பது உன்னுடைய நாக்கின் வேலை அல்ல, மாறாக இதயத்துடைய உனது இதயத்தின் உயிர் நாடி என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு நிலைக்கு ஒரு மனிதனை உயர்த்துவதுதான் சூஃபியருடைய வழி, ஷேகுமார்கள் காட்டிக் கொடுக்கக்கூடிய வழி. மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய திக்ரு அப்படியே நிரூபணம் ஆகுவதன் மூலமாக நீ அல்லாஹ் அல்லாதவைகளை மறக்கக்கூடிய நிலைக்கு மாறுகிறாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டாய். எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் உன உள்ளம் பராக்காகாது என்றால் அது அல்லாஹ்வை கொண்டு உயிர் பெற்ற உள்ளம். அப்படியான உள்ளமாக மாற்றுவதுதான் சூஃபியாக்களுடைய வழிமுறை. அதுதான் தஸவ்வுஃப் காட்டிக் கொடுக்கிறது. இதற்குரிய பயிற்சியை அதை அனுபவித்தவர்களை தவிர, அதில் வாழக்கூடியவர்களை தவிர வேறு யாராலும் காட்டலாது. அதனாலதான் விலாயத்துடைய அவுலியாக்கள் என்பவர்கள் சொற்பமாக கண்டுகொள்வதற்கே அரிதானவர்களாக, எல்லோராலும் அவங்களை போல இருக்க முடியாத ஒரு நிலை உருவானவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது சொல்லுவாங்க, உன்னுடைய நஃப்ஸ், இந்த நஃப்ஸ அடக்கிக் கொள்வது தஸவ்வுஃப். இந்த நஃப்ஸ அடக்கிக் கொண்டால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதனாக மாறுவாய். நஃப்ஸ்ல முதலாவது அடக்கணும் என்ன? ஒரு மனிதன் நான் என்ற அகங்காரத்தை நீக்கணும். சூஃபிகள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஷேகுமார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, நான் செய்தேன், நான் தான் பெரியாள், என்னாலதான் முடியும், என்னுடைய ஆற்றல். எப்ப நான் என்பது உள்ளத்துல ஊண்டுதோ அதுதான் அல்லாஹ்வை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக மாறும். ஒரு மனிதன் தன்னிலே வெளியாகக்கூடிய அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறார். அதனால சூஃபியாக்கு அல்லாஹ் புகழும் போது அல்ஹம்துலில்லாஹி மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்வை புகழ்றேன். ஏன் புகழ்றேன்? அல்லாஹ் எனக்கு நிஅமத்துகளை தந்தான், எனக்கு அல்லாஹ் நிறைய தந்தான், நிறைய நல்ல ஆரோக்கியத்தை தந்தான், நான் அல்லாஹ்வை புகழ்றேன். புகழ்ந்துட்டீங்களா?
எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்தை அனுபவிச்சு கொண்டு அவனை புகழாம வாழ்றாங்களே. அப்படி இருக்க அந்த மக்களுக்குள்ள அவனுக்கு சுக்ரு செஞ்சு அவனை புகழக்கூடியவனாக என்னை ஆக்கினானே, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். சுக்ரு செஞ்சு 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 இயலாமட்டிலே தன்னை இயலாமையை ஏற்றுக்கொள்வதுதான் சுக்ருடைய உச்சகட்டம் என்று சொன்னாங்க. சுக்ருடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ நன்றி செலுத்தினால் நான் இன்னும் தருவேன். இன்னும் தந்தா என்ன செய்யணும்? மறுவன் நன்றி செலுத்தணும். அவன் நன்றி செலுத்தினால் மறுவனும் தருவான். இப்படி இப்படி அல்லாஹ் மிகச்சிருவான். மனுஷன் ஏழாமற்றையா அல்லாஹ் என்னால ஒன்ன புகழ்ந்து முடிக்க முடியாது, நீ உயர்வானவன் என்று தன்ன பலகீனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எல்லா அமல்களுடைய உச்சகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செஞ்சாங்க. சுப்ஹானக் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக், என்னால ஒன்ன புகழ்ந்து முடிச்சு விட முடியாது. அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், நீ ஒன்ன எப்படி புகழ்ந்தியோ அவ்வாறுதான் நீ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகீனத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நெருக்கம் அடைஞ்சென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக மாறினார் என்ன தெரியுமா சொல்லுவாரு? யா அல்லாஹ், என்னால ஒன்றுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களோட பேர்கள்ல உங்களுக்கு விருப்பமான பேர் என்ன? சொன்னாங்க, அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிற. அல்லாஹ்வுடைய அடிமை என்றாங்களா? அல்லாஹ்வுடைய அடிமை தானே. ஒரிஜினல் அடிமை யாரு தெரியுமா? புகாரியுடைய ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அப்து அப்துன் மா பக்கிய அலைஹி திர்ஹமுன். ஒரு அடிமையை நாங்க வாங்குறோம், அவர் உரிமையிட்டு போற. அந்த காலத்துல அடிமை வாங்குவாங்களே, உரிமையிட்டு போகணும். இவர் கேட்கிற சல்லியை கொடுக்கிற எஜமானுக்கு ஒரு ரூபா மிஞ்சி இருந்தாலும் அவர் அடிமைதான். நீங்க அல்லாஹ் அல்லாத வேற ஏதாவது அடிமைப்பட்டிருந்தால் நீங்க பரிசுத்தமான பரிபூர்ணமான அப்துல்லாவாக மாற வேண்டும் என்றால் அது அத்தனையிலிருந்தும் கலவணும். அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய அடிமையாக மாறணும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, வேற ஒன்றுக்கு நான் அடிமை இல்லை. என் ஆசா பாசத்துக்கு நான் அடிமை இல்லை, என் வரத்து கௌரவத்துக்கு நான் அடிமை இல்லை, என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கசடுகளுக்கு நான் அடிமை இல்லை, பெருமைக்கு அடிமை இல்லை, தக்கப்பருக்கு அடிமை இல்லை. எதற்கு அடிமை? இது எல்லாத்தையும் அகல வச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கிட்ட அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே கிடையாது, எந்த இலாஹும் கிடையாது, எந்த நோயை நிவாரணமாக்கியனும் அல்லாஹ்வை தவிர கிடையாது, எனக்கு உதவி செய்வோனும் அல்லாஹ்வை தவிர கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து உதவி செஞ்சா வேற அல்லாஹ் சபபாக ஆக்கி இருக்கிறான், அவ்வளவுதான். கொடுத்தவன் அல்லாஹுதான். இதுதான் நெருக்கம். உங்களோட சிந்தனையில உங்களோட செயற்கல்ல அத்தனையையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிட்டால் வேற ஒன்றும் உங்களுக்கு நெருக்கம் இல்லை, அல்லாஹ்தான் நெருக்கமானவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, மலாயிக்காமார பார்த்து கேட்டோம், மலாயிக்காமார்களே அம்பியூனி, இது என்னன்னு நீங்க சொல்லுங்க. சொன்னாங்க, சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ். லா இல்ம லனா, இல்ம் என்ற ஒன்றே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்ல, இல்லாம அல்லம்தனா, நீ தந்தாயே, நீ கற்று தந்தாயே, அதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நான் சுஜூதுல போய் விழுவேன். அவனே இந்த உள்ளத்துல சில ஹம்துகளை போடுவான், அவனே உருவாக்குவான் அவனை புகழ சொல்லி. நான் அவன் சொன்ன அந்த புகழை கொண்டே அவனை நான் புகழ்வேன். அப்பதான் அவன் சொல்லுவான், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இறை நெருக்கம் என்பது ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தால அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டோம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதுதான் இறை நெருக்கம். இதற்கு சூஃபியாக்கள் ஃபனா என்பாங்க அல்லது பக்கா என்பாங்க. ஃபனா என்றால் நான் என்று நினைப்பது, என்னுடைய இவைகளை விட்டு தன்னை அழித்து தன்னை ஒதுக்கி வேறொன்றும் இல்ல. பக்கா அல்லாஹ்வை கொண்டு தன்னை நிரூபணப்படுத்துவது. என் ரப்பு எனக்கு தந்தான், என் ரப்பு கற்று தந்தார். அப்ப அவரிடத்துல பணிவு வெளிப்படும். இப்ப அவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல இருக்கிறாரு. ஹதரா என்ன என்ன அல்லாஹ்வுடைய சன்னிதானம். என் சிந்தனைக்கு இடம் கொடுக்கல,
ஏன புத்தி அல்ல, ஏன ஆற்றல் அல்ல, அவர் அல்ல, இவர் அல்ல, ஒன்றுமில்லை ரப்பு. இப்படி ஒரு நிலை பத்திரம் வந்துட்டால் அவருக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. எச்சல் வந்துருமோ திருக்கணுமோ ஏன் ரப்பு நினைச்சாதான் வரும். சையதுனா குத்புல் அக்தாப் கௌசுல் ஆதம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் என்னவங்க காட்டுல தவம் இருக்கிறாங்க. ஒரு பாம்பு அப்படியே நேர வந்து மூஞ்சுக்கு நேரம் நிக்குது. அவங்க திக்கர்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்களாம். முரீதிக பார்த்தாங்களா, என்ன நடக்க போமோ தெரியாது. அது அந்த காலுக்கு முறை பாம்பு போகுதாம். கேட்டாங்க, நாயகமே திடுக்கல் இல்லையே. சொன்னாங்க, அந்த பாம்பு கடிப்பது என்று என்ன ரொம்ப எழுதி வைத்திருந்தால் என்னால எதுவுமே செய்ய முடியாது. அது கடிக்கத்தான் வேணும். அது கடிக்காது என்று என்னுடைய ரொம்ப நினைத்திருந்தால் இந்த பாம்புமாய் 1000 பாம்புகள் வந்தாலும் எதுவும் செய்யாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவங்க பயப்படவும் மாட்டாங்க, கவலைப்படவும் மாட்டாங்க. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க நம்ரோது நெருப்புல தூக்கி வீசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த, அல்லாஹ் உங்களுக்கு போட்ட ஓடர்கள்ல உங்களுக்கு கஷ்டமான ஓடர் என்ன? சொன்னாங்க 3 இடங்கள்ல. ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத் அந்த பால் கிணத்துல தள்ளும் போது பாம்புகள் அப்படியே கடிக்க முற்படும் போது அல்லாஹ் சொன்ன அதற்கு யூசுப் என்றார், ஒத்தனே நான் போனேன். தாயிப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால அடித்த போது அவருடைய இரத்தம் பூமியில விழுந்தால் அந்த பூமிக்கு அழிவு ஏற்பட்டுவிடும். உடனே நான் போய் அதை ஏந்திக் கொண்டேன். 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்போது நெருப்புல வீசினார். பெரும் பிரமாண்டமான நெருப்பு பத்த வச்சு தூரத்தில் இருந்து ஒரு பெருங்கொண்ட பலகை என்ற பாறாங்கல்ல வச்சு ஒரு தொங்கல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறு தொங்கல்ல பெரிய ஒரு கல்லை தூக்கி போட்டாங்க. அவங்க அப்படியே வீசப்பட்டுறாங்க நெருப்புக்கு. கிட்ட போய் தள்ளையில அப்படி பிரமாண்டமான நெருப்பு அப்படியே ஆகாயத்துல பறந்து கொண்டு வர்றாங்க நெருப்புல உலகத்துக்கு. அல்லாஹ் சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அதற்கு அப்தி இப்ராஹிம், என் அடியார் இப்ராஹிம் காப்பாத்துங்க போங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, யா இப்ராஹிம் அலக்கு ஹாஜா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, தேவை இருக்குதா? கொஞ்ச காலம் வந்து நிக்கிறாங்க கீழே விழத்துக்கு நெருப்புல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அம்மா இலைக்க, உங்கள்கிட்டயா? ஃபலா, எந்த தேவையும் இல்ல. அம்மா இலல்லாஹி ஃபபலா, என்ன படைச்ச என்ன ரப்பு கிட்ட எனக்கு நிறைய தேவை இருக்குது. அப்படியா, நெருப்புல விழ போறீங்க, கேளுங்க. ரப்புட்ட கேளுங்க, நெருப்புல விழ போறீங்க. சொன்னாங்க, கேட்கலாம். இல்முஹு பிஹாலி யுக்னீனி அன் சுவாலி, ஏன் ரப்புக்கு தெரியும் ஏன் நிலைமை எப்படி என்று நான் அவன்கிட்ட சொல்ல தேவையில்லை. நான் அவன்கிட்ட சொல்ல தேவையில்லை. அவன் இல்மு எனக்கு போதும். சொல்லி வாய் விடல. அல்லாஹ் கட்டளை வருது, யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சுவர்க்க பூஞ்சோலையாக மாறு. ஒளியாக்களுடைய வார்த்தை துஆ என்பது கூட நாவால நான் நினைக்கிற துஆ என்ன அல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துவதும் அல்ல. துஆ என்பது அல்லாஹ் தேய்க்கிறோட இல்லத்தை எடுக்கிறதும் அல்ல. துஆ என்பது உங்களோட உபூதியத்து, உங்களோட அடிமைத்துவம். எனக்கு உண்மை அன்று வேறு யாரும் இல்லை யா ரப்பி என்று ஒரு மனிதன் பணிந்து ரப்பு கிட்ட அடங்குவதுதான் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சொல்றார், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மார்க்கம் இது. சூஃபியாக்கள் அந்த வாழ்க்கையை தான் காட்டி கொடுக்கிறாங்க. உங்களுடைய உள்ளத்துல கவலை சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய ரப்புடைய அறிவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. உங்களுடைய ரப்போட இருங்க. இதுதான் தஸவ்வுஃப், இதுதான் தரீகா. அதனால அல்லாஹ் சொல்றார், வஅல்லல் இஸ்தகாமு அல தரீகா, அவங்க தரீகால நியமமாக நேராக இருப்பார்களேயானால் லா அஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அவங்களுக்கு மதுரமான நீரை நாங்கள் புகட்டுவோம், குடிக்க கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் சூரத்து ஜின்ல போய் பாருங்க, வஅல்லல் இஸ்தகாமு அல தரீகா, தரீகால அவங்க நேராக இருப்பார்களேயானால் லா அஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அவங்களுக்கு மதுரமான நீரை போட்டு செய்வோம். தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்வாங்க, மாஉன் ததஜத்தது பிஹல் ஹயா, அது கிடைச்சா அவங்க மௌத்தானாலும் அவங்க உயிரோடு இருப்பது போன்று அவங்களோட வாழ்க்கை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். பாருங்க, ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ்வுடைய 209வது வருஷம் என்று ஞாபகப்படுத்துறாங்க. அபுல் ஹசன் அலி ஷாதிலி நாயகம் மரணத்தின் 700-800 வருடம் ஞாபகப்படுத்தப்படுறாங்க. அவர் ஹயாத்து பேசப்படுது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நீரை புகட்டினார். அவங்க தான் வலியாங்க.
அவங்கதான் மகான்க. அவங்க காட்டித்தார வழிமுறைகள் தான் எங்களுடைய இந்த பாதைகள் என்பதை அறிவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து இப்படியான மஜ்லிஸ்ல ஞாபகப்படுத்தக்கூடிய மகான்களுடைய பொருட்டினால் நம் அனைவருடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவானாக. இதற்காக வேண்டிய செலவு செய்யக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய நல்ல ஹாஜாத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சாதாத்துமார்கள், உலமாக்கள் அத்தனை பேருடைய ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி இப்படியான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த இந்த பள்ளிவாயினுடைய நிர்வாகம், உலமாக்கள், சாதாத்துமார்கள், அவருடைய ஹசன் மௌலானா அவர்கள் இருக்கிறார்கள், அதே போன்ற நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.